ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரோ சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு சூப்பராக ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட ஆகாதுங்க, குயிக்காக செய்து முடிச்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்குங்க. இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பருப்பு ஒரே மாதிரி வெந்து வரும், கறியவும் செய்யாது. இப்படி நம்ம செய்யும்போது சட்னியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட மீடியம் சைஸ் பல்லாரி 2 பல்லாரியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய பல்லாரியாக இருந்தால் 1 பல்லாரி சேர்த்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த அளவில் சட்னி செய்தீங்கன்னா 5-6 பேருக்கு தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு சட்னி இருக்குங்க. பல்லாரி நல்லா வதங்க வேண்டாங்க, இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதங்கி வந்தால் போதும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதும் இதோட காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளையும் சேர்த்ததும் கொஞ்சம் நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள் எல்லா பல்லாரியோடவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இதோட 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சேர்த்ததும் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இதை வதக்கியெல்லாம் விட வேண்டாங்க. 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். தேங்காய் அதிகமாக வறுபட்டுலாம் வரக்கூடாது. பல்லாரி தேங்காய் மசால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போது நல்லா ஆறி வரணுங்க. ஆறி வந்ததும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே 2 வத்தலும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட சேர்த்துடலாங்க. மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துட்டு இதோட சேர்த்துடலாம். தண்ணியை சேர்த்ததும் சட்னியை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ சட்னி ஒரு கொதி வரணுங்க. ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இனி இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.